ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. தங்கம் விலையேற்றம் காரணமாக வரலாறு காணாத வகையில் தங்க விற்பனை 70 விழுக்காடு வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அசுர வேகத்தில் உயரும் தங்கம் விலையால் ஏற்பட்டுள்ள விற்பனை சரிவு காரணமாக தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் 30% வரை தங்கம் விலை உயர்ந்துள்ளது. ஏப்ரல் 1 24 நாட்களில் மட்டும் தங்கம் விலை 12% அதிகரித்துள்ளது. 22 கேரட் 1 கிராமின் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த ஜனவரியில் 7150 இருந்த நிலையில் 3 மாதங்களில் 9290 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த கடுமையான நிலையில்லாத விலையேற்றம் காரணமாக தங்க விற்பனை 80% வரை கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் வியாபாரிகள். மிகுந்த பாதிப்பு அடைந்திருக்கு. அதனால இங்க வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பாதிப்பு அதுவும் இருக்கு. ஏன்னா வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அக்ஷய திதி அப்படின்னா பகலாக வேலை செய்யற டைம் போய் இன்னைக்கு ஒரு வேளை கூட வேலை இருக்குமா அப்படிங்கறது கேட்கிற அளவுக்கு வேலைகள் மிகுந்த பாதிப்பு அடைந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விலைவாசி தான். ஏன்னா மக்கள் இந்த ரேட்டை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த லெவலுக்கு விலை ஏறுது. சரி, இந்த லெவல் நிக்கும்னு நாங்க நினைக்கிறோம், அதுக்கு அடுத்த லெவல்ல மேல போகுது. இப்படியே மேல ஏறிட்டு இருக்கும் போது ஜனங்க அதை டைஜஸ்ட் பண்றதுக்கே சிரமமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. இது வரலாறுலேயே இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஒரு 5-6 மாத காலமாக இந்த விலையேற்றம் நடந்துட்டு இருக்கு. அதனால வேலையில்லாத தன்மை நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 40% தான் சேல்ஸ் இருக்கு. கோவையின் பாரம்பரிய தொழில்களில் ஒன்றாக உள்ளது தங்க நகை உற்பத்தி. குறைந்த எடையில் பெரிய அளவிலான நகைகள், சிறந்த வேலைப்பாடுகள் என கோவை நகைக்கு உலகெங்கிலும் வரவேற்பு உண்டு. கோவையில் 15,000க்கும் மேற்பட்ட சிறு குறு நகை பட்டறைகளும் 40 பெரிய நகை கடைகளும் 400 சிறிய நகை கடைகளும் உள்ளன. ஏறத்தாழ 2 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதை நம்பியிருக்கின்றனர். வழக்கமாக அக்ஷய திருதியை மற்றும் மே மாதங்களில் சுப நாட்கள் என்பதால் 2-3 மாதங்களுக்கு முன்பே வேலைகள் நாள் முழுக்க இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு சுமார் 1 பவுன் ஆபரண தங்கத்தின் விலை சுமார் 1 லட்சம் ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்திருப்பதால் ஆர்டர்கள் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 ஷிப்டுகளுக்கு கூட வேலை இல்லாத நிலை உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் சிறு தங்க நகை உற்பத்தியாளர்கள். கடைக்காரர் எங்களுக்கு வேலை கொடுக்கறதில்ல, மிகப்பெரிய பாதிப்பாகி போச்சு. நல்ல பெரிய இடத்த வச்சிருக்கவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, நகை அப்படியே இருக்கும். பொதுமக்கள் யாரும் வாங்கறதில்ல. ஏன்னா தங்கங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருள், ஆடம்பர பொருள் இல்லை. அதனால தேவைக்கு மட்டும்தான் வாங்குவாங்க. இன்னைக்கு அச்சய திதி இதெல்லாம் வர்றதுனால எதாவது வாங்கினான்னா எங்களை மாதிரி உள்ள ஆளுக்கு வேலை வரும், நிறைய குடும்பம் பிழைக்கும். இப்போ எங்களுக்கு என்ன வழின்னு தெரியாம இருக்க வேண்டியதா சூழ்நிலை. தங்கம் விலை உயர்ந்து கொண்டே போகுமேயானால் இந்த தொழிலை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்கிறார்கள் பொற்கொல்லர்கள். இதனை கருத்தில் கொண்டு மும்பைக்கு அடுத்தபடியாக தங்க நகை தொழிலில் பிரசித்தி பெற்று விளங்கும் கோவையின் தங்க நகை தொழிலை மேம்படுத்த அரசின் பிரத்யேக தொழில் பூங்கா பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.